பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் சங்கீதம் 128 அதிகாரம் 2 வசனம். செய்தியின் தலைப்பு நன்மை உண்டாகும். அல்லேலூயா. உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும் என்று அங்கு பார்க்கிறோம். பாக்கியமும் நன்மையும் பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொல்லி யாக்கோப்பு 1 அதிகாரம் 17 வசனத்திலே வாசிக்கிறோம். கர்த்தர் நமக்கு நன்மையை கொடுப்பது அதிக நிச்சயம். எனக்கு அருமையானவர்களே, மத்தேயு 7 அதிகாரம் 11 வசனத்தில் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது என்று அங்கு வாசிக்கிறோம். நீங்களோ உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை செய்ய நினைக்கும் போது நான் செய்ய மாட்டேனா என்று கர்த்தர் கேட்கிறார். நிச்சயமாக அவர் தருவார் என்று நாம் விசுவசிக்க வேண்டும். கர்த்தர் இந்த வசனத்திலே சொல்லுகிறார். சங்கீதம் 84 அதிகாரம் 11 வசனம், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காதீரார். உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றின யோபுக்கு இரட்டைப்பான நன்மையை கர்த்தர் கொடுத்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். உங்களுக்கும் இரட்டைப்பான நன்மை, இரட்டைப்பான ஆசீர்வாதத்தை அவர் தர நிச்சயமாய் தர இருக்கிறார். கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தால் நன்மை உண்டாகும். எரேமியா 32 அதிகாரம் 39-40 நாம் வாசிக்கும் போது, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தால் உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாக செய்வார். கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தால் கர்த்தர் உங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணின காரியங்களில் எல்லாம் அவர் கிருபை செய்வார் என்று பார்க்கிறோம். உடன்படிக்கை பண்ணிய உங்களை விட்டு விலகாமல் உங்களுக்கு நன்மை செய்வார் என்று அங்கு பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, சங்கீதக்காரன் விதமாக சொல்லுகிறார். சங்கீதம் 34:10, தேவனை தேடினால் உங்களுக்கு நன்மை உண்டாகும். கர்த்தரை முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு கர்த்தரை தேடுங்கள், உங்களுக்கு நன்மை உண்டாகும். நம்பிக்கையின் உடைய சிறகுகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நீங்கள் கர்த்தரை தேடுங்கள், கர்த்தர் பக்கமாய் திரும்புங்கள், கர்த்தர் இன்றைக்கே இரட்டிப்பான நன்மையை தருவார். சகேயு என்ற ஒரு மனிதன் இயேசுவை தேடி சென்றான். இயேசு அவனை பார்க்க முடியவில்லை. ஒரு மரத்திலே அவன் ஏறி இயேசுவை பார்க்கிறான். இயேசு அவன் பெயரை சொல்லி கூப்பிடுகிறார். சகேயுவே, சீக்கிரமாய் இறங்கி வா. சகேயுவை இறங்கி வந்ததையும் உடனே இயேசு அவனுக்கு முதலாவது அவனிடத்தில் சொல்லிய காரியத்தை இறங்கி வா என்று சொன்னதும் உடனே அவன் கீழ்ப்படிந்து இறங்கி வந்தான். எனவே இயேசு அவனை முதலாவது ஏற்றுக்கொண்டார். இரண்டாவது வீட்டிற்கு வரவழைக்கிறான். இயேசு வீட்டுக்கு போகிறார். அங்கு பார்க்கிறோம், இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்வதை குறித்து வேதத்திலே வாசிக்க முடியும். இரட்டைப்பான ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். உங்களுக்கும் இன்றைக்கே இரட்டைப்பான நன்மையை தருவார். கர்த்தருடைய கரம் நன்மை செய்கிற கரம். உங்களுக்கு நன்மை உண்டாகும். நீங்கள் எதிர்பார்த்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். விசுவசியுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.